இன்றைய தலைப்புச் செய்திகள். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் பிறந்த நாள் கொண்டாடிய முதலமைச்சர் ஸ்டாலின். கேக் வெட்டி குழந்தைகளுக்கு ஊட்டி கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு மகிழ்ந்தார். பெண்கள் குறித்து அநாகரீகமாக பேசிய சீமானுக்கு பல்வேறு துறை சார்ந்த பெண்கள் கடும் எதிர்ப்பு. பெண்களை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதாக சீமானுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். தமிழ்நாடு மீனவர்களுக்கு எதிரான இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு எதிராக மீனவ மக்கள் கொந்தளிப்பு. சிறைபிடிக்கப்பட்ட படகுகளுடன் மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் விடிய போராட்டம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்துவிட்டு உரையாற்றிய செங்கோட்டையன். புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எம்ஜிஆர் போல வந்துவிடலாம் என மனக்கோட்டை கட்டுவதாக நடிகர் விஜய் குறித்து மறைமுக விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு தொடங்கியது. நாகூர், மதுரை உள்பட மாநிலத்தின் பல இடங்களிலும் பள்ளி வாசல்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வுகள். 3316 மையங்களில் 8,21,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இந்தியாவின் முதல் ஷோரூமை மும்பையில் திறக்கிறது டெஸ்லா கார் நிறுவனம். ஷோரூமிற்கு மாதம் 35 லட்சம் ரூபாய் வாடகை செலுத்த ஒப்பந்தம். ட்ரம்புடனான மோதலை தொடர்ந்து லண்டன் சென்ற ஜெலன்ஸ்கிக்கு இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் உற்சாக வரவேற்பு. பிரேசில், கனடா, பிரான்ஸ், போலந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களும் உக்ரைனுக்கு ஆதரவு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நாளை 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா. 13 பிரிவுகளில் தேர்வுக்குழு பட்டியலில் இடம்பெற்ற ஸ்பானிஷ் படமான எமிலியா பெரேஸ் குறித்து எதிர்பார்ப்பு. ஜெலன்ஸ்கியுடன் வெடித்த வார்த்தை போர் மோதலில் ட்ரம்ப் அதிருப்தி. உக்ரைனுக்கு வழங்கப்படும் நிதி, ஆயுத உதவியை குறைக்க ட்ரம்ப் திட்டம். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி சுற்றுக்கு இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தகுதி. 2023 உலகக்கோப்பையில் அரையிறுதிக்குச் சென்ற 4 அணிகளே சாம்பியன்ஸ் டிராபியிலும் முன்னேற்றம்.